வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். இடைத்தேர்தல் முடிவுகளில் இருந்து பாஜக பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். யாருடைய அலை வீசுகிறது என்பதை புரிந்து கொண்டு தலைவர்கள் பணியாற்ற வேண்டும். பாஜகவுக்கு ஆதரவாக அலை இருக்கிறது என்றால் அதில் சிவசேனையின் பங்கும் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்று சிவசேனை கட்சி கருத்து தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் 64வது பிறந்த நாளையொட்டி அவருக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். 3 நாள் அரசு பயணமாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்தியா வந்தடைந்தார். தனி விமானம் மூலம் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு வந்தடைந்த அவரை அம்மாநில முதல்வர் ஆனந்திபென், ஆளுநர், உயரதிகாரிகள் ஆகியோர் வரவேற்றனர். சாரதா நிதி நிறுவன மோசடி தொடர்பாக கடந்த வாரம் சிபிஐ அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்ட அஸ்ஸாம் மாநில முன்னாள் டிஜிபி சங்கர் பருவா சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிய வந்துள்ளது. சிரியாவில் தங்கள் மீது தாக்குதல் நடத்திய அந்நாட்டு போர் விமானம் ஒன்றை ஐஎஸ் கிளர்ச்சியாளர்கள் சுட்டு வீழ்த்தியதாக அங்குள்ள ஐநா கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. இதில் விமானம் நொறுங்கி வீட்டின் மீது விழுந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. யுஎஸ் உலக பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியலில் முதல் 200 இடங்களில் இந்தியாவின் எந்த ஒரு பல்கலைக்கழகமும் இடம்பெறவில்லை. ஐஐடி பாம்பே மற்றும் ஐஐடி டெல்லி முறையே 222 மற்றும் 235வது இடங்களில் உள்ளன. மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும்.